ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு எல்லா நாளும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோகோ. ஓகே, ஸோ வந்து நம்ம ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சம்திங் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், என்ன ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லோகோ அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஒரு லோகோ அடையாளன்றது ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறதா. ஓகேவா? ஸோ அந்த லோகோவை நீங்களே எப்படி க்ரியேட் பண்ணலாம்? ஓகேவா? பிகாஸ் எப்பயுமே எல்லாருக்குமே சரி, நம்ம ஒரு லோகோன்றது ஒருத்தவங்களே தனியாக இந்த லோகோ பார்த்தா இவங்க தான் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். இப்போ ஜோஹருக்குன்னு ஒன்று இருக்குது, இந்தமாதிரி வேறு யூடியூப் சேனலுக்கு ஒன்று தனித்தனியாக இருக்குல்ல. ஸோ அதேமாதிரி அந்த லோகோன்றது ஒரு அக்யூரேட்டாக அது பார்க்க நீங்கள் தான் இந்த லோகோ பார்த்தோன்னே இவங்க ஞாபகம் வரணுன்றதுக்காக ஒரு அடையாளம் மட்டும் தான் வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த லோகோவை நீங்களே எப்படி க்ரியேட் பண்ணலாம்? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே க்ரியேட் பண்ணுறதுனா சும்மா ஒரு லோகோ நெட்டில் டவுன்லோட் பண்ணோம், அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு வச்சோன்றது ஒரு லோகோ கிடையாது. ஒரு லோகோவோட ஃபுல் அது ஒரு லோகோனா என்ன, அதை வந்து நம்ம எப்படி தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணோம், ஒரு லோகோனா அதை எப்படி ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணி அதை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோ முடிவில் பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கான ஒரு லோகோவை நெட்டில் போய் சர்ச் பண்ணாமலோ இல்லை யார்கிட்டையும் நீங்கள் காசு கொடுத்து மாரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லாமல், நீங்கள் உங்கள் ஐடியா வச்சு எப்படி ஒரு லோகோ ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சொல்கிற ஒரு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் வந்து நான் மற்றவங்க 4 பேருக்கு பண்ணித்தரேன்னா, ஸோ அதில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை வச்சு தான் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து போகுது. அண்டு எப்போவும் சொல்கிற மாதிரி என்னோடய வீடியோஸில் வர கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் மனசுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் ஸோ மீடியா ஃபீல்டில் என்ன ஒரு வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு தானே இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் போய் கற்றுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு சம்திங் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ, இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்களோ, நீங்கள் வந்து நம்மளுக்குன்னு ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியாக்கு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் லோகோ அப்படின்னா என்னென்னா, எப்படி சொல்கிறது, இந்த 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 லோகோ பார்த்தா இந்த கம்பெனி தான் சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் லோகோன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த லோகோ நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறோம், இல்லை வேறு யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கிறோம். அப்படி இல்லைனா வந்து எப்படி ஒருத்தங்க நெட்டில் யூடியூப்பில் எப்படி வேறு ஒருத்தங்க எப்படி லோகோ செய்கிறாங்களோ அதே பார்த்து நம்மளும் செய்கிறோம். பட் லோகோனா அப்படி கிடையாது. ஒரு லோகோ அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு லோகோக்குள்ளே வந்து ஒரு லோகோ நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லோகோக்குள்ளே சம்திங்காக ஒரு ஹிடன் விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்குள்ளே இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் இந்த லோகோவில் இந்த சிம்பிளோ ஒரு சம்திங் இல்லை இந்த கலருக்குள்ளே இருக்கிற டீட்டெயில் இதுக்குள்ளே எதுக்காக இப்படி இருக்குது, இது வந்து எதனால் இப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்களே வந்து சம்திங் அதில் ஒரு மிஸ்ட்ரியை வந்து வச்சுருக்கணும். அது வந்து முக்கால்வாசி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அதில் வந்து இந்த கலருக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய கதை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அதில் மறைச்சி வச்சுருக்கணும். ஒரு லோகோனா சும்மா நெட்டில் டவுன்லோட் பண்ணிட்டு வைக்கிறது ஒரு லோகோ கிடையாது. ஸோ அதுமாதிரி அதில் ஒரு மிஸ்ட்ரியோ இல்லை சம்திங் ஒரு சீக்ரெட்டோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வச்சுருக்கணும். அண்ட் உங்களோட லோகோவில் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படி சொல்லிட்டு வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லோகோ க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, சும்மா ஒரு பார்பர் ஷாப்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்பர் ஷாப்புக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு என்ன முக்கியமானது, சிசர் வந்து அப்புறம் வந்து அந்த சீப் வந்து முக்கியமாக. ஸோ அந்த விஷயம் வந்து உங்களோட லோகோவில் நேமாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு சிம்பிளாக இருக்கட்டும், அதில் அதை வந்து நீங்கள் காமிச்சிருக்கணும். பார்த்தாங்கன்னா அதுவும் தெரியணுமே தவிர, பட் அதையே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிடக்கூடாது. சீசர் இது மட்டுமே வச்சுட்டு லோகோ பண்ணிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாகிடும். நீங்கள் என்ன அதில் க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கீங்க, ஸோ அதுமாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் அதை வந்து அதை மறைச்சி அதில் காமிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோகோலாம் பாருங்களேன், நேம் ப்ளஸ் வந்து அதில் அது என்ன கம்பெனியோ இல்லை அது என்ன ஒரு விஷயமோ அதோட சிம்பிளையும் வந்து அவங்க வந்து ஹிடன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணீங்க, அதேமாதிரி ஒரு ஹிடன் விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அண்ட் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற கலராக இருக்கலாம், இல்லை அதில் ஒரு சிம்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பராக இருக்கலாம், ஏதாவது ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் கதை வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களோட லோகோவை நீங்கள் யோசிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணாங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, அப்படி இல்லைனா வேறு யார்கிட்ட கொடுத்து இது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது லோகோ வந்து பிகாஸ் இப்போ லோகோன்றது உங்களோட கடைசி வரைக்கும் கொண்டு வரப்போகுது. அதுக்காக டைம் இது பண்ணி கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை பண்ணணும். ஒரு சிலவங்க நாளைக்கு கடை திறக்க போகிறேன், இன்றைக்கே போய் டப்புன்னு ஒரு லோகோன்னு பண்ணிவிடுவாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்காக எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் பண்ண தெரியல, இதெல்லாம் பண்ண தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட்டு நீங்கள் போய் இன்னொரு ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறவங்கிட்ட கொடுக்க போகிறீங்கன்னா ஐடியா வந்து உங்களுக்கு தான் இருக்கணும். ஓகே, இந்த லோகோ நான் இல்லை நீங்கள் கையில் வரைஞ்சிட்டு போய் கொடுக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அது சிம்பிளாக இருக்கட்டும், அது நல்லாவே இல்லை, என்ன இதெல்லாம் லோகோ அப்படின்ற அளவு கூட இருக்கட்டும். ஓகே, பட் ஆனால் அதில் உங்களோட திங்கிங் அண்டு தாட்ஸ் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா?
செகண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய நேம், ஓகேவா? ஸோ சம்திங் அது ஒரு பிகாஸ் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நேம்லேயே வந்து அவங்க லோகோ முடிச்சிருவாங்க, சிம்பிள்னு தனியாக பண்ணாமல் நேம்லேயே அவங்க லோகோ வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு நேம் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10 தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து அது உங்களோட நேம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட நேம்ன்றது யூனிக்காக இருக்கணும். இப்போ நான் என்னோட நெட்டில் சும்மா நீங்கள் போய்ட்டு ஜோஹர்னு போட்டிங்கனாலே என்னோடய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் தான் வருமே அதில். ஸோ அது மாதிரி வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கிற நேமாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆனாலும் சரி அப்படி நேமாக சூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் லோகோ சம்திங் ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த நேமுக்கு வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜில் அந்த நேமுக்கு வந்து என்ன இன்னொரு பேர் இருக்குது அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மாதிரி அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நேம்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி சர்ச் பண்ணி யூனிக்காக யாருமே இது வரைக்கும் வைக்காத நேமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்க கற்றுக்கணும். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போய் நெட்லேயோ சம்திங் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லாம் கண்டிப்பாக போய் சர்ச் பண்ணி பார்த்துருங்க. இந்த நேமில் எத்தனை யூடியூப் சேனல் இருக்குது, இல்லை இந்த நேமில் 1 or 2 இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை, நம்ம அது கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அதே நேமில் நிறைய வந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, கஷ்டம் அது கொஞ்சம், ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து லோகோலாம் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்க. தென் வந்து கீழே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்லோகன். ஒரு 1 or 2 ஒரு 4 to 5 வேர்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகன். ஓகே, இப்போ நான் என்னோட பார்த்தீங்கன்னா டிசைன் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன், என்னோட இதுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு சின்ன ஸ்லோகன் மாதிரி உங்கள் கடைக்குன்னு வச்சிங்கன்னா அது பார்க்க இன்னும் அழகாக தரும். நீங்கள் லோகோ சும்மா போட்டு அப்படியே சிம்பிளை மட்டும் வைக்கிறதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் லோகோ இன்னுமே அது அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி சின்ன ஸ்லோகன் வந்து நீங்கள் எழுத கற்றுக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய கோட்ஸ் நெட்லேருந்து பார்த்து போடலாம், தப்பே இல்லை. பட் ஆனால் அதில் உங்களோட க்ரியேட்டிவ்ன்றதும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுமாரி நெட்டில் போய்ட்டு ஃப்ரீ லோகோ மேக்கப் அப்படி போட்டிங்கன்னா நிறைய வரும், அதில் உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய நீங்கள் பார்ப்பீங்க, பிடிச்சிருக்கு, டவுன்லோட் பண்ணிப்பீங்க, ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் அதிலிருந்து ஐடியாஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட ஓன் க்ரியேஷனில் அதை பண்ணுங்கள். நான் அதை சொல்கிறேன், நீங்கள் அதில் இருக்கிறத அப்படியே டவுன்லோட் பண்ணி போகிறதுக்கு அப்படி எதுக்கு நம்ம. ஸோ அதனால் அதில் இருக்கிற நீங்கள் ஐடியாவை மட்டும் ஜஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காமிச்சு நீங்கள் ஜஸ்ட்டு கையால் வரைஞ்சிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே ஒரு லோகோ போடுங்க. இந்த காலத்துலேருந்து எல்லாம் ஒரு லோகோன்னு தோணும். பட் ஆனால் இதே ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபீடோ இல்லை யூடியூப் சேனல் பெரிய ஆனதுக்கப்புறம் அது வந்து எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன அப்படி இருக்குது, இந்த லோகோ பின்னாடி அது ஒரு கிறுக்கான விஷயமா இருக்கட்டும். நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் வந்து 10 சப்ஸ்கிரைபரில் இருக்கீங்க. அந்த 10 சப்ஸ்கிரைபரில் இருக்கும்போது நீங்கள் ஒரு லோகோ வச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு லோகோன்னு சொல்லிட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் அதுவே நீங்கள் ஒரு 10 சப்ஸ்கிரைப் போனதுக்கப்புறம் அந்த லோகோவில் என்ன இருக்குன்னு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த லோகோன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அது வந்து நல்லா இருக்குன்ட்டோம் நல்லா இல்லைன்ட்டோம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த லோகோ அந்த நேம் வந்து நம்ம கடைசி வரைக்கும் அதை வந்து மாற்றக்கூடாது. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ வந்து என்னடா இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறவங்க அப்போ வந்து இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களோட லோகோஸ் வந்து அவ்வளோ யூனிக்கான விஷயம். அதை வந்து சும்மா நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் அது உங்களுக்கு தெரியுதோ தெரியோ ஜஸ்ட்டு நீங்கள் கையால் வரைஞ்சி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கொடுக்குறீங்க, லோகோ பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தான் விஷயம் சொல்கிறவராக இருக்கணும். அவர் ஜஸ்ட்டு ப்ரோக்ராமராக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறத அவர் பண்ணுறவராக தான் இருக்கணுமே தவிர அவர் இப்போல்லாம் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் பண்ணி தரக்கூடாது. ஸோ அந்த நேமாக இருக்கட்டும், நேம் வந்து முன்னாடி நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். தென் வந்து ஒரு ஸ்லோகன் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் இப்போ உங்கள் லோகோ வச்சுருக்கீங்கன்னா அந்த லோகோவில் என்ன ஒரு விஷயம் வந்து மறைஞ்சி இருக்குது, ஸோ இந்த நேமுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதில் ஏன் இந்த ஒரு சின்ன விஷயம் வச்சுருக்கோம் அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். நேரம் வரப்போ தான் வந்து மற்றவங்களுக்குலாம் தெரியணும். அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த இப்போ செல்வராகவன் படம் மாதிரி அதில் ஒரு சீக்ரெட்டுன்றது யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட லோகோஸ்ன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அது ஈஸியாக சும்மா நெட்டில் போட்டு டவுன்லோட் பண்ணுறோன்னு பண்ணாதீங்க. ஸோ மூச்சு விடாமல் இது வந்து எந்த கண்டென்ட்டு நான் எதுவுமே எழுதலாம் இல்லை. சரி, ஓகே, நம்ம ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக நான் சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இல்லை உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா இன்னும் சூப்பர். நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் திறமையாக காட்டி பொறுமையாக இன்றைக்கி ஒரு லோகோ இது வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக போய் படுத்து யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதை ஆரம்பிங்க. இதேமாதிரி 1 வீக் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 7வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ ஃபுல் அவுட்புட்டோட ரொம்ப அழகாக வேறு லெவலுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான ஒரு லோகோ வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சதுன்னா ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுன்னா நீங்களே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நானும் என்னோடய யூடியூப் சேனலில் இதுமாதிரி லோகோலாம் க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். பட் நான் அப்பயே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன், ஓகேவா? இதே நீங்கள் எடுத்து வச்சுக்கணுன்றது கிடையாது, இதில் ஐடியா மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் லோகோவை ஈஸியாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ திங்கிங் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். நான் இந்த வீடியோ ஒரு
நான் இந்த வீடியோ ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இன்னொருத்தவங்க வந்து வேறு விதமாக இதை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எல்லாரோட திங்கிங்கும் சேமாக இருக்காதுல்ல, அதேமாரி எல்லாரோட லோகோவும் சேமாக இருக்கக்கூடாது. ஏதோ சொல்லியிருக்கேன் நிறைய லப்பான்னு. ஸோ அதனால் எதாவது கற்றுக்கிட்டீங்க, நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நல்லா டிஸ்லைக் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.